அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சஹர் இஃப்தார் vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னோட சஹர் இஃப்தார் DIML அந்த மாதிரி ஒரு vlogனே வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்குள்ளே டே எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எப்போவுமே சஹருக்கு பார்த்திங்கன்னா எந்திரிக்கும் போது நான் என் சிஸ்டரும் கால் பண்ணிக்குவோம் எந்திரிச்சிட்டோமாங்கிறதுக்கு. ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க அவங்க ரூமில். இருந்தாலும் கால் பண்ணி எழுப்பிக்குவோம். எப்போவுமே 2:50க்கு எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு அது செஞ்சுட்டு தொழுதுட்டு தஹஜத் தொழுதுட்டு கீழே போயிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து சஹர் டைமில் வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்றது. இடையில வந்து ரைஸ் சாப்பிடுவோம். ஏன்னா சப்பாத்தி தொடர்ந்து சாப்பிடக்கூடாதுல. இது வந்து இட்லி சுட்ட சட்டி தான். வேக வைக்கிறதுக்காண்டி நைட்டு இட்லி சுட்ட சட்டியை வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வந்து இதுக்கு சிக்கன் கிரேவி தான் ஸ்பெஷல். ஸோ அதுதான் வந்து சஹர் சாப்பாடு. சோறும் கொஞ்சம் ஆக்குவோம். யாருக்கு சோறு வேணுமோ சோறு சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் சோறு தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் சோறும் கொஞ்சம் எப்போவுமே வந்து சோறும் கொஞ்சம் ஆக்கிடுவோம். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா 5:30 மணி போல் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 7 மணி போல் தோசைக்கல்லை போட்டு எடுத்து வச்சுருவோம். கரெக்டாக சகரப்போ வந்து வேக வைக்கிறது தான் இட்லி சட்டியில் சாஃப்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் டீ குடிப்பாங்க கொஞ்சம். ஸோ அதனால் வந்து டீ போடுறோம். ஸோ எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நியத்து சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து மாடிக்கு போயிடுவோம். ஃபஜ்ர் அங்கே போய் தொழுகுவோம். பாங் சொல்கிறதுக்கும் நாங்கள் வந்து போயிருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 5:11க்கு பாங் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து தொழுதுட்டு தூங்கிட்டு காலையில் வந்துடுவோம் கீழே. இஃப்தாருக்காண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் செய்கிற போகிறோம். ஸோ ஆரஞ்சு ஜூஸ் எப்படி போடுறதுங்கிறதும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுங்கிறதும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து எப்படி செய்கிறது ஹோம்மேட் அப்படிங்கிறது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் போட்டேன். இது பார்த்திங்கன்னா 3 பாட்டிலுமே வந்து தண்ணி பிடிக்கணும். ஸோ ஒன்று வீட்டுக்கு, ஒன்று கடைக்கு, ஒன்று பள்ளிவாசல் கொண்டு போவாங்க. ஸோ இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ தான் சேனலில் போய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும். இந்த வீடியோவுக்கு அடுத்ததாக இருக்கும் பாருங்கள். ரோஸ் மில்க் பார்த்திங்கன்னா வந்து இஃப்தாருக்காண்டி ரெடி பண்ணி நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட் பாலை காய வச்சு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. ஸோ நம்ம வீட்டு ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, வீடு கூட்டுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து லுகர் தொழுதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட வந்து ஓதுவோம். குரான் எடுத்து வச்சு ஓதுவோம். கிட்டத்தட்ட ஒரு தூசு இல்லைன்னா 2 தூசு கிட்ட வந்து முடிச்சுருவோம். அந்த டைமுக்குள்ளே டக்குன்னு முடிக்க முடியாது. அதான் கரெக்டாக 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 3:30க்கு முடிச்சுருவோம். ஸோ முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அசர் தொழுகிறதுக்காண்டி எழுந்திருப்போம். அதுக்கப்புறம் இந்த நோம்பு டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய துவா கேட்கணும் அல்லாட்ட. துவா வந்து எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அதனால் நீங்கள் இந்த நோம்பு டைம்லாம் எடுத்து விட்டுறாதீங்க. ஸோ அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் நல்லாவே நீங்கள் துவா கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் திக்ர் பண்ணிக்கிட்டே இருங்க. திக்ர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்து திக்ர் பண்ணிக்கிட்டே இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நோன்பு திறக்கும் போது வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் துவா கேளுங்க அல்லாட்ட. அது வந்து அல்லாஹ் வந்து நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாட்ட அழுது துவா கேளுங்க. என்ன வேணுமோ கேளுங்க. அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பான். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணிக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருவோம். ஏன்னா துவா கேட்கணும்ல. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க ஃபஸ்ட்டு எல்லாமே துவா கேட்டுருவோம். அடுத்து மாமி வந்து ஃபோனில் அந்த துவா இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக கேட்பாங்க. நாங்களாம் வந்து ஆமின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து துவா கேளுங்க. அழுது துவா கேளுங்க. எல்லாம் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுறா அல்லாஹ் அப்படின்னு துவா கேளுங்க. உங்கள் குடும்பத்துக்காக கேளுங்க. உங்களுக்கு கேளுங்க. உங்கள் முன்னோர்களுக்காக கேளுங்க. எல்லாருக்காகவும் துவா கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜக்காத்து இந்த மாதிரிலாம் வந்து கொடுங்க. இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் கோவத்தை இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். எப்போவுமே ரொம்ப வந்து சத்தம் போடாமல், கத்தாமல், சண்டை போடாமல், இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நீட்டாக அமைதியாக இருங்க. அல்லான்னு குரான் ஓதிக்கிட்டு அப்படியே உங்கள் லைஃப் வந்து ஒவ்வொன்றும் நல்லபடியாக அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வந்து நல்லபடியாக ஆக்கி வைப்பான். ஸோ நீங்கள் துவா கேளுங்க, ஓதுங்க, தொழுவுங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துவா கேட்க போகிறோம். மாமி கேட்க போகிறாங்க. நம்ம எல்லோரும் வந்து ஆமீன் சொல்லுவோம் நாங்களாம். ஸோ நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சிறியதோ பெரியதோ எப்பேற்பட்ட பாவங்களையும் உனது கருணை பார்வையால் மன்னித்து மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நபிசை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய யா ரஹ்மானே எங்கள் மீது உன்னுடைய கிருபையையும் அருள்மழையையும் பொழிவாயாக. மேலும் எங்களது உணவு உடை இருப்பிடம் அனைத்தையும் ஹலாலானவையாக தந்தருவாயாக. யா ரஹ்மானே எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்டதற்கு முன்பாக எங்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவாயாக. மற்றவர்களின் பால் தேவையாகுவதை எங்களை நீயே பாதுகாப்பாயாக. யா ரஹ்மானே எங்களை அனைத்து வித கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் ஜந்துகளிலிருந்தும் அபாயங்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் பலாய் முசீபத்துகளிலிருந்தும் எதிர்பாராத விதமான மரணத்திலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் நாவில் எப்பொழுதும் கலிமாவை மொழியச் செய்வாயாக. ஆமீன். யா ரஹ்மானே முழுமையான ஈமானையும் முழுமையான நேர்வழியையும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வழியில் எங்களை வாழச் செய்வாயாக. யா ரஹ்மானே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் இஸ்லாமிய சட்டத்தின்படி முழுமையான வழிமுறையில் எங்களை வாழச் செய்வாயாக. யா ரஹ்மானே முழுமையான பர்தா முறையில் பெண்களை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் இறை எச்சத்தையும் பேணுதலையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா ரஹ்மானே உள்ளங்களை பிறக்கக்கூடியவனே எங்கள் உள்ளங்களை மீது திருப்புவாயாக. கண்ணிமைக்கும் நொடிப்பொழில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமையாக்கி விடாதே. யா ரஹ்மானே யா ரப்பே. யா அல்லாஹ் மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவிற்கு துணிவையும் மரண தருவாயில் கலிமாவையும் மொழியும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாய். யா ரஹ்மானே ஆமீன். யா ரஹ்மானே நாங்கள் செல்லிமிடம் எங்கும் வெற்றியை தந்து யா அல்லாஹ் எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக. யா ரஹ்மானே எங்களுக்கு ஹலாலான குழந்தை செல்வத்தையும் சாலிகான குழந்தை செல்வத்தையும் ஆரோக்கியமான குழந்தை செல்வத்தையும் எங்களுக்கு தந்தருவாயாக. யா ரஹ்மானே யா ரஹ்மானே உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய உள்ளங்களில் நிறைவேற்ற செய்வாயாக. யா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பங்களை சைத்தான் மற்றும் மனோதீங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா ரஹ்மான மரண வேதனைகளிலிருந்தும் கபரின் அதாவிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முழுக்கத்தினுடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக. யா ரஹ்மானே கியாமத்து நாளில் வெப்பத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா ரஹ்மானே கியாமத்து நாளின் இழிவுகளை விட்டு மூமினான ஆண் பெண் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா ரஹ்மானே கியாமத்து நாளினுடைய அரசின் நிலையில் எங்களுக்கு இடமளிப்பாயாக. யா ரஹ்மானே கியாமத்து நாளினை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ் யா ரப்பு யா நாயனே கிருபையுள்ளவனே மறுமை நாளில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பர்க்கத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. யா ரப்பு யா நாயனே மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ் மறுமை நாளில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கரத்தால் பவுலுல் கௌதர் தண்ணீரை எங்களுக்கு புகட்டுவாயாக. யா ரஹ்மானே எங்கள் அமல்களின் பட்டோலியை எங்களுடைய வலதுகையில் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சிராத்தில் முஸ்தகி பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய்வாயாக. யா ரஹ்மானே நாம் எங்களிடம் துவா செய்ய போயினாரோ அவரது ஹலாலான துவாக்களை உங்களுடைய அருளை கொண்டு எங்களுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்து எங்களது ஹலாலான துவாக்களை கபூல் செய்வாயே. எங்கள் ரஹ்மான் இதையும் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா கௌல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா கௌல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா 6:32 தான் வந்து நோன்பு திறக்கிறது. ஸோ கரெக்டாக 6:32 நாங்கள் வந்து நோன்பு திறந்த கையோடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு டக்குன்னு நாங்கள் வந்து மகரிப் தொழுதுருவோம். தொழுதுட்டு அங்கிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 7:45 போல் வந்து நாங்கள் வந்து திராவியா தொழுக ஆரம்பிச்சிடுவோம். இஷாவை தொழுதுட்டு திராவியா தொழுதுட்டு அப்புறம் உத்ரவாதி தொழுதுட்டு இன்ஷால்லா அடுத்து சகருக்கு எந்திரிச்சு கண்டினியூ பண்ண வேண்டியதான் நோன்பை. ஸோ இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா வந்து வடை பஜ்ஜி அப்புறம் மசாலா வடை அப்புறம் நோம்பு கஞ்சி ஸ்பெஷலாக நோம்பு கஞ்சி தான் பேரிச்சம்பழம் அப்புறம் வந்து இது ரோஸ் மில்க்கு அது இதுன்னு வச்சுக்குவோம். அப்புறம் வந்து வீட்டிலே நம்ம வந்து சட்னி அரைச்சிக்குவோம் வடைக்கெலாம்.
ஸோ அவ்வளோதான், நோன்பு திறந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு திறந்த கையோட பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மஹரிப் தொழுதுருவோம். ஸோ மஹரிப் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து 7:45 போல் வந்து இஷா தொழுவோம். இஷா தொழுதுட்டு அதோட கண்டினியூவாக திராவியா தொழுவோம். திராவியா தொழுதுட்டு வித்ர் வாஜிப் தொழுதுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சஹருக்கு தான் எந்திரிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ எப்போவுமே வந்து தொழுதுட்டு திக்ர் எடுத்துகிட்டு துவா கேளுங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லா பாவத்தை மன்னிச்சிடலான்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கேளுங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க. ஹஜ்ஜி செய்கிற பாக்கியம், உம்ரா செய்கிற பாக்கியத்தை குரா ரஹ்மானின்னு கேளுங்க. உடல் ஆரோக்கியத்தை கேளுங்க. கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ துவா கேளுங்க, எல்லாமே அல்லாட்ட கேளுங்க. ஸோ நோம்பு டைமில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இட்லி தான் வந்து நாங்கள் ஊற்றி வச்சுருவோம். ஊற்றி எல்லாமே ரெடியாக டேபிளில் வச்சுருவோம். சாப்பிட்டுட்டு வந்து அவங்க தொழுக போயிடுவாங்க பள்ளிவாசலுக்கு. நம்மலாம் பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் தொழுவோம். ஸோ டக்கு டக்குன்னு இந்த மாதிரி இட்லி எல்லாத்தையும் ஊற்றி சோறுலாம் வடிச்சிருவோம். அப்போவே சோறுலாம் வச்சுட்டு எங்கள் இட்லியெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி டேபிளில் வச்சுட்டு நம்ம வந்து தொழுகைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்போதைக்கு சாப்பிட்டுட்டு அவங்களும் தொழுக போயிடுவாங்க எல்லாம் பள்ளிவாசலுக்கு. இந்த சஹர் டு இஃப்தார் விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்ஷா அல்லாஹ் 27ஆம் கிழமை இல்லைனா வந்து ஈட் ஷாப்பிங் விலாக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். ரோஸ் மில்க் ஹோம்மேட் எசன்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன். நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எப்படி ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்கிறதுன்னு பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே வந்து ஹெல்தி கூட. ஸோ ரொம்பவே ஃபுல்லாகவே நேச்சுரல் தான். ஸோ நீங்கள் வந்து அதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இஃப்தார் அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மல் டேக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க.